ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டுமாக தேவ செய்தியை நேரடியாக உங்களோடு கூட தொடர்பு கொண்டு நான் அதில் சொல்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஆரம்ப காலத்தில் நான் வேலை செய்து கொண்டிருக்கும் போது காலையில் வேலைக்கு போகும்போது என்னுடைய பாஸ்டர் ஆதாம்துரை அவர்களை சந்திக்கும்படியாக சென்றேன். அப்பொழுது ஒரு வாலிபர் பாஸ்டரை சந்தித்து விட்டு வெளியே வந்தார். வெளியே வந்தவருடைய கரம் ஒன்று இவ்விதமாக தொடர்ந்து அசைந்து கொண்டிருந்தது. அதில் ஸ்டெபிலிட்டி இல்லை. உடனே நான் உள்ளே சென்று பாஸ்டரிடம் விசாரித்தேன். ஏனென்றால் அந்த வாலிபர் எனக்கு தெரிந்த வாலிபர். அந்த பட்டணத்தில் பிரபலமான பஸ் நிறுவனருடைய கடைசி மகன். அநேக பஸ்கள் அவருக்கு ஓடுகிறது. பாஸ்டரை விசாரித்த போது அவர் சொன்னார், இந்த வாலிபர் தன்னுடைய வாழ்க்கை நாளில போதை வஸ்துகளுக்கு அடிமையாகி சரீரம் நரம்புகள் எல்லாம் தளர்ச்சி அடைந்து சரீரம் பாதிக்கப்பட்டு இவர் கரங்கள் ஆடிக்கொண்டு இருக்கிறது என்று சொன்னார். ஜெபிக்க வந்திருக்கிறார் என்று சொன்னார். அருமையான தேவனுடைய ஜனங்களே, அநேக வாலிபர்கள் இந்த நாட்களில் இவ்விதமாக வாலிப பிள்ளைகள் பையன்கள் போதை வஸ்துகளுக்கும் ட்ரக்ஸுகளுக்கும் மதுபானத்துக்கு அடிமைகளாகி பள்ளிகளில ரோடுகளில விழுந்து கிடக்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். அரசினுடைய புள்ளி விவர பிரகாரமாக 43% இந்த மதுபானத்துக்கு அடிமைகளாக இருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே இப்படிப்பட்டதான பழக்க வழக்கங்களுக்கு தீய பழக்க வழக்கங்களுக்கு அடிமைகளாக இருக்கிற நம்முடைய பிள்ளைகளை தேவன் பாதுகாக்கும்படியாய் அவளை மீட்கும்படியாக அவர்களுக்காக நாம் செபிக்க வேண்டும். அந்த வாலிபனை நான் சந்தித்த போது நானும் ஒரு வாலிபன் தான். ஆனால் ஆண்டவர் என்னை பாதுகாத்து கொண்டார். காரணம் வேதம் சங்கீதம் 119:9 சொல்கிறது, வாலிபன் தன்னுடைய வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? உம்முடைய வசனத்தின்படி தன்னை காத்து கொள்கிறதுனால் தானே. ஆண்டு வசனத்தின்படி என்னை காத்து கொண்டேன். 50 ஆண்டுகள் ஆகியும் ஆண்டுடைய கிருபையினால உங்களுக்கு முன்பாக சாட்சியாய் நிற்கவும் சாட்சி சொல்லும்படியாய் ஆண்டவர் கிருபை செய்தார். ஆகவே ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, அநேக வாலிபர்கள் அநேக பெண் பிள்ளைகள் வாலிப தம்பிமார்கள் ட்ரக்ஸுக்கும் போதை வஸ்துகளுக்கு அடிமைகளாகி தங்களுடைய சரீரங்கள் தங்களுடைய வாழ்க்கை பாதுகாப்பு இல்லாமல் பாதிக்கப்பட்டிருக்கதை அறிந்திருக்கிறோம். இப்படிப்பட்டதான தீய பழக்க வழக்கங்களில அடிமைகளாய் இருக்கிற அருமையான வாலிப தம்பிமார்களையும் தங்கைகளையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினால உம்முடைய வசனத்தினால அவளை விடுதலை செய்து நீ பாதுகாத்து கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். உம்முடைய மாறாத கிருபைக்கும் வழிநடத்தலுக்கும் நாங்கள் ஒப்புடுக்கிறோம். சகல கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். ஆண்டவராகிய இயேசு மூலம் ஜெபம் கேள் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் பாதுகாப்பும் அனைத்து பிள்ளைகளோடும் இன்றும் என்று சதா காலம் இருப்பதாக, ஆமென். Like, subscribe, and share to spread the God's love.